SDP கட்சியினுடைய இந்த கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வு மூலமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு SDP கட்சி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அழிந்து வரக்கூடிய இந்திய அரசியல் நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கின்றோம். எதிர்க்கட்சிகளை எல்லாம் மதித்து அரசியல் நடத்திய நம்முடைய சுதந்திர இந்தியாவை இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தி இந்திய ஜனநாயகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனநாயக விரோத போக்குக்கு எதிராக சமத்துவமான அரசியல் நிலைபெற வேண்டும் என்பதைத்தான் SDP கட்சி இந்த தேசம் முழுவதும் சொல்லிக் கொண்டு வருகிறது. சுதந்திர இந்தியாவிலே இந்தியாவினுடைய முதல் பிரதமர் நேரு அவர்களினுடைய அமைச்சரவையில் கூட காங்கிரஸ் கட்சியை சாராத எதிர்கட்சிகளினுடைய உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட சுதந்திரமான நாடு நம்முடைய நாடு. ஆளும் கட்சியை தவிர எதிர்கட்சியினரிடையே நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் அரசியல் பழக்க வழக்கத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமத்துவமான அரசியல் ஜனநாயகத்தை கொண்ட நாடு நம்முடைய நாடு. பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சிக்கு முன்னர் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் இந்த சமத்துவமான அரசியல் ஜனநாயகத்தை பின்பற்றி வந்துதான் கொண்டிருந்தார்கள். ஆனால் மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எதிர்கட்சிகளினுடைய கருத்துரிமையை பறிப்பது மட்டுமல்லாமல் எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றத்தை உருவாக்கி தாங்கள் நினைக்கக்கூடிய சர்வாதிகார சித்தாந்தத்தை செயல்படுத்துவதில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதற்கு நேற்றும் இன்றும் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அழகாக அந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லுகிறது. மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளிக்காத நாடாளுமன்றத்திலே அதை மக்கள் பிரதிநிதிகளாக அந்த நாடாளுமன்ற அவையிலே நின்று விவரித்த 4 காங்கிரசினுடைய எம்பிக்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று 4 பேரோடு தொடங்கிய அந்த சஸ்பெண்ட் இடைநீக்கம் இன்று நாடாளுமன்ற விவாதத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய இன்னும் நாடாளுமன்றங்கள் உட்படுத்தி 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தொடரிலே அவர்களால் அந்த அவைகளிலே கலந்து கொள்ள முடியாது, மக்கள் பிரச்சனைகளை பேச முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த மோடியினுடைய அரசாங்கம் இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்திய ஜனநாயகத்திற்கு புதுமையானது, இந்திய ஜனநாயகத்தை சீரழிக்கக்கூடியது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அணுகுமுறைகள் அனைத்தும் இந்திய அரசியல் ஜனநாயகத்தை படுகொலையிலே தள்ளி சர்வாதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது. திருச்சியினுடைய ஒரு மையப்பகுதியிலே எங்கள் SDP கட்சியினுடைய இந்த அடையாள கொடியை ஏற்றிவிட்டு பாராளுமன்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் ஏன் இருக்கிறது என்றால், இந்தியா நம்முடைய ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்று தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டும் காணாமலும் பார்த்தும் பாராமலும் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இல்லை. நாம் இதை எதிர்ப்பதற்கு துணியவில்லை என்றால் இந்த அரசியல் ஜனநாயக விரோத போக்குக்கு எதிராக இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த அராஜக போக்கை எதிர்க்க தவறுவோம் என்றால், எதிர்ப்பதற்கு தயங்குவோம் என்றால், நாளை நம்முடைய வாழ்வுரிமையை கூட இந்த ஆட்சியாளர்கள் கேள்விக்குறியாக்கி விடுவார்கள் என்பதனால்தான் இது போன்ற இந்த ஒரு மையப்பகுதியிலே இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த மக்களிடத்திலே நாங்கள் நாடாளுமன்ற செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்திய ஜனநாயக அரசியலை பாதுகாக்க வேண்டிய கடமையில் SDP கட்சி இப்பொழுது முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் எங்களினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக ஒரு முன்னேற்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தி நாங்கள் செயல்பாட்டு திட்டத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த
இந்த பகுதி வாழ் மக்களே, இந்த செய்தியை செய்மடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, வியாபார நண்பர்களே, இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையில் SDP கட்சியோடு நீங்கள் கரம் கோர்த்து இந்திய அரசியலை பாதுகாக்க வேண்டும்படி இந்த கொடியேற்ற நிகழ்வின் வாயிலாக நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். ஏனென்றால் பிஜேபியை எதிர்த்து பேசுவதற்கு இந்த இந்திய அளவிலே எந்த அரசியல் கட்சிகளையும் அவர்கள் விடுவதில்லை. எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய குரல் வலையையும் அவர்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய அடக்குமுறைக்கு கட்டுப்படாத, அவர்களினுடைய அராஜக ஆட்சி முறைக்கு கட்டுப்படாத, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மார்புக்கு முன்னால் அவர்களினுடைய நெஞ்சு சட்டையை பிடித்து தைரியமாக அவர்களை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே அரசியல் மாற்று இயக்கம் SDPI என்ற அடிப்படையில் தான், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தேசத்தினுடைய அனைத்து குடிமக்களும் SDPI கட்சியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் இந்த ஒரு கொடியேற்ற நிகழ்வு மூலமாக சொல்லுகிறேன். பொதுக்கூட்ட மேடைகளிலே உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. பெரிய பெரிய மாநாடுகள் நடத்தி இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை. நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் SDPI கட்சி இந்த நிகழ்வு மூலமாக உங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைய தினம் சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி பரவலாகிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கைவிட்ட இடங்களை எதிர்காலத்திலே நிரப்புவது யார் என்கிற ஒரு கேள்வியோடு சமூக வலைதளத்தில் ஒரு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியிலே அந்த தொகுப்பாளர் சுட்டிக்காட்டுகின்றார், இனி வரக்கூடிய காலங்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன் தவறுகளால் தவறவிட்டிருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் நிரப்பக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சியை இந்திய அளவிலே எதிர்த்து அவர்களை ஒடுக்குவதற்கு சக்தியாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI என்று இன்று சமூக வலைதளத்தில் மத்திய பிரதேசத்திலே நடந்த ஒரு நகராட்சியினுடைய தேர்தல் ரிப்போர்ட், அந்த தேர்தலினுடைய அறிவிப்பில், தேர்தலினுடைய முடிவுகளினுடைய அறிவிப்பில் இருக்கக்கூடிய தகவலை மையப்படுத்தி சமூக வலைதளத்தில் அந்த தொகுப்பாளர் இந்த செய்தியை சொல்கிறார். உண்மையிலேயே அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இந்த திருச்சியினுடைய இந்த கொடியேற்ற நிகழ்விலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம். மத்திய பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்திலே எதிர்காலத்திலே வலிமை வாய்ந்த கட்சி SDPI என்று சொல்லப்படக்கூடிய நிலை உருவாகிறது என்றால், தமிழகத்திலே இன்று தமிழக மக்களுக்கு தேவையான அத்துணை மக்கள் நல போராட்டங்களிலும் முன்னணியில் நின்று மானமுள்ள நல்ல மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அந்த கள போராட்டத்தில் தன்னந்தனியாக தனித்துவத்தோடு நின்று இந்த மக்களை ஒரு மக்கள் அரசியலுக்கான செயல் திட்டத்தில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய SDPI நிச்சயமாக இந்தியாவினுடைய எதிர்காலமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கிற அடிப்படையில் தான் நாம் அரசியலை வலிமைப்படுத்த வேண்டும். இந்திய ஜனநாயக அரசியலை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட அனைத்து மக்களினுடைய மத உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் வளமான ஒரு மாற்று அரசியல் பேரியக்கத்தை கட்டமைக்க வேண்டிய, வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அந்த இலக்கோடு, லட்சியத்தோடு, நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வலிமையான மாற்று தேசிய அரசியல் பேரியக்கம் SDPI கட்சியோடு உங்களை இணைத்துக் கொண்டு நம்முடைய எதிர்கால சந்ததியை நிம்மதியோடு வாழ வைப்பதற்கு அனைத்து குடிமக்களும், திருச்சி வியாபார நண்பர்கள், இந்த காணொலியை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பெருமக்கள் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக SDPI கட்சியை நீங்கள் வலிமைப்படுத்தி SDPI கட்சியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கொடியேற்ற நிகழ்வும் கூட இந்த பகுதியிலே, இந்த பகுதிக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய பாதிப்புக்கும், அனைத்து மக்களினுடைய பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் அடைவதற்கும் அரசியல் ரீதியாக எந்த கட்சி வருகிறதோ இல்லையோ, எந்த அமைப்பு செயல்படுகிறதோ இல்லையோ, ஒரு பிரச்சனை என்றால் மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு அரசியல் கட்சிகள் தடையை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் இங்கே SDPI கட்சியினுடைய தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உங்கள் முன் ஓடோடி வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். எதிர்கால அரசியலை நாம் வலிமைப்படுத்துவோம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் SDPI கட்சியோடு நீங்கள் இணைத்துக் கொண்டு ஒரு அரசியலை
தூய்மைப்படுத்த அரசியலை பாதுகாக்க நீங்கள் முன்வாருங்கள் என்று இந்த கொடியேற்ற நிகழ்வு மூலமாக வேண்டுகோள் விடுத்து இந்தியாவை பாதுகாப்பது நமது கடமை. அந்த கடமையிலே நாம் ஒவ்வொருவரும் பங்காளர்களாக மாறுவோம். அழைக்கிறது எஸ்டிபியை. உங்களை நீங்கள் எஸ்டிபி கட்சியுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த கிழக்கு தொகுதியினுடைய நிர்வாகிகள், கிழக்கு தொகுதியினுடைய வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். உங்களினுடைய மக்கள் பணி தொடரட்டும். மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் வென்றெடுங்கள். இந்த பகுதியிலே எஸ்டிபி கட்சி